ஞானமடைய குரு அவசியமா? எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறது குரு இல்லாமல் அடையவே முடியாது. ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை காட்டினோன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும். அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்களே அப்படின்ற சந்தேகம் வரலாம். இப்போ ரமண மகரிஷி 13 வயசில் அவர் ஞானத்தை அடைஞ்சார். அவருக்கு குரு கிடையாது. வள்ளலார் 12 வயசுலேயே ஞானத்தை அடைஞ்சார். அவருக்கும் குரு கிடையாது. ஞான சம்பந்தர் 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார். அவருக்கும் குரு கிடையாது. இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது. அதை இந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க. குரு தேவை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு அவசியம் குரு. குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள். அது அடையணுன்னா உண்மையான குரு இருக்கணும். உண்மையான குரு கிட்ட போகணும். உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம். ஒரு நல்ல சிஷ்யனின் அடையாளம் என்ன? நல்ல சிஷ்யனுடைய அடையாளம் விவேகானந்தர். ஒரு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார். அதுக்கப்புறம்தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர, குருவே நான் குரு, நான் இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம். ஒரு குருவினுடைய புகழை சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது.